மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு கொட்டி தீர்த்த கனமழையால் ஒரு வாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து படுத்துவிட்டதாகவும் இதனால் ஏக்கருக்கு 40,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சத்யராஜ். விவரங்களை வழங்கலாம். ராசினி, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று திடீரென்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் முல்லை பெரியாரை நம்பி உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் நெற்பயிர்கள் பார்த்தோம்னா தண்ணீரில் சாய்ந்து படுத்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக நேற்றிரவு பெய்த கனமழையினால் ஒரு வாரத்திற்குள் அறுவடைக்கு தயாராக இந்த நெல்மணிகள் முற்றிலும் சாய்ந்து படுத்து விட்டதாகவும் இதனால் ஒரு குழிக்கு 40,000 செலவிட்டு ஏக்கருக்கு 1,00,000 ரூபாய் வரை செலவிட்டு தற்போது தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றன. தேனி மாவட்ட ஆட்சியர்கள் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தக்க நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்ற விவசாயிகள் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் குறிப்பாக 14,707 ஏக்கர் நிலப்பரப்பில் நெல் விவசாயம் செய்து வருகின்ற விவசாயிகள் இது இருபோக விவசாயம் செய்து வரும் சூழலில் இந்த இரண்டாம் போகம் அறுவடை பணி தான் வருங்காலங்களில் அறுவடை செய்யக்கூடிய இந்த நெற்மணிகள் தற்பொழுது சாய்ந்து விட்டதாகவும் விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.